ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. ஓம் முருகா சேனல் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிறைய பேர் கேட்குறாங்க, அமாவாசை அன்னைக்கு கோலம் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அமாவாசை அன்றும் நம்மளுடைய முன்னோர்கள் என்னைக்கு நம்ம திதி பண்ணுறோமோ அன்னைக்கும் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக அந்த கோலம் போடணும். கோலம் போட்டிருந்தா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த கோலத்தை தாண்டி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் அப்படி அமாவாசை அன்னைக்கு இல்லை நம்ம பித்திருக்களுக்கு திதி பண்ணுற அன்னைக்கு கோலம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு தடையாக இருப்பாங்க. அதுதான் சுபகாரியத்துக்கு மட்டும் நம்ம காவி கோலம் போடுறது எல்லாம். அசுப காரியத்துக்கு நம்ம எதுக்குமே கோலம் போட மாட்டோம். அதனால் இந்த மாதிரி நம்ம அமாவாசையும் திதி அன்னைக்கும் கோலம் போடுறதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம சுபகாரியம் பண்ணையில் மட்டும்தான் பூஜைக்கு மணி அடிக்கணும். இறந்தவருக்கு திதி பண்ணுறப்பையோ அமாவாசை அன்னைக்கு இலை போட்டு நம்ம சாமி கும்பிட்றப்பையோ மணி அடிக்க தேவையில்லை. இது நிறைய பேர் ஒரு சந்தேகமாக கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ பதிவு. பொதுவாகவே தெய்வங்களுக்கு மட்டும்தான் நம்ம பூஜை பண்ணுறப்ப மணி அடிக்கணும். இறந்தவர்களுக்கு மணி அடித்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. அதனால் இறந்தவர்களுக்கு பூஜை பண்ணுறப்ப அமாவாசை திதி அன்னைக்கோ நம்ம மணி அடிக்கக்கூடாது. மணி அடிக்காமல் தீபாராதனை பண்ணணும். இப்போ சுபகாரியம் பண்ணுறோன்னா விநாயகருக்கோ அம்பாளுக்கோ சுவாமிக்கோ கலசத்துக்கோ நம்ம தீபாராதனை பண்ணையில் கண்டிப்பாக பூஜை மணி அடிக்கணும். ஆனால் இறந்தவர்களுக்கு மணி அடிக்க வேண்டியதில்லை. அப்படி சப்போஸ் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இறந்தவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு பழக்கம், மணி அடிக்காமல் தீபாராதனை பண்ண மாட்டோம். அதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது மாதிரி அமாவாசை இறந்த திதி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுறது நல்ல சிறப்பான பலனாக இருக்காது. நன்றி, வணக்கம்.